ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேசரி பண்ண போகிறோம். முதல்ல நெய் போட்டோம், ஏலக்காய் போட்டோம், பாதாம் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு நாங்கள் ரவை போட போகிறோம். அதுக்கு 2½ கப்பு தண்ணி போடுறோம். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் நம்ம ரவை போடுறோம். ரவை போட்டு நல்லா கிண்டிடணும். கிண்டி விட்டுட்டு அப்புறம் நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா அது கட்டி ஆகாத மாதிரி நல்லா பதமாக பார்த்து நம்ம கிண்டி எடுத்துக்கணும். நல்லா கிண்டி நல்லா கொதிக்கணும். ரவை நல்லா வேக வைக்கணும். வெந்துட்ட அப்புறம் தண்ணி போட்டு மூடிடணும். இன்றைக்கி நம்ம பிரியாணி கூட செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு அடுப்பில் அது கொதிக்கிது. நல்லா பதமாக நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் மூடி வச்சுட்டு சர்க்கரை போடுறோம். 2 கப் 1 கப்பு ரவைக்கு 2 கப் சர்க்கரை போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டிட்டு அது கூட கட்டி ஆகாமல் அதை மாதிரி நாங்கள் பார்த்துக்கணும். கிண்டி விட்டுட்டு நல்லா பாதாம் போடணும். பாருங்கள், அது கட்டி வந்துட்டு கட்டி வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கணும். அப்புறம் பாதாம் போடணும். பாதாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கணும். சூப்பராக இருக்கும். நம்ம ரவா கேசரி நல்லா இருக்கும். என் ஸ்டைலில் பார்த்து நீங்கள் செய்யுங்க.